அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் 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 வணக்கம். நம்ம பராபவ வருட தமிழ் புத்தாண்டு 2026 இந்த தமிழ் புத்தாண்டு படங்களை பற்றி பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம். அந்த வகையில் இப்போ மகர ராசி மற்றும் மகரம் லக்னம் இதில் பிறந்தவர்கள் இந்த பராபவ வருடம் தமிழ் புத்தாண்டு முழுவதும் எந்த விதமான நற்பலன்கள் மற்றும் பாதக பலன்கள் இவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல நற்பலன்களை பார்ப்போம். காணொளியின் கடைசீட்டில் பாதக பலன்கள் என்னென்ன வரும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். காணொளியை முழுசாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும் அப்படிங்கிறத தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இந்த பராபவ வருடம் என்பது சித்திரை 1 உங்களுக்கு எல்லாம் தெரியும். தமிழ் புத்தாண்டு அப்படின்னு அருளப்படுகிறது. காலையில் 6:07 சூரிய உதயம். அந்த செகண்ட், அந்த மைக்ரோ செகண்ட், அந்த நொடியில் இந்த 12 கட்டங்களும் பார்த்தீங்கன்னா எந்தெந்த கட்டங்கள் எந்தெந்த பாவகங்கள் எந்தெந்த ராசிகள் பலமடைகிறது என்பதை வைத்துத்தான் இந்த பராபவ வருட பலன்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த பலம் எப்படி உருவாகுது, எப்படி எடுக்கிறது அப்படின்னா பரல் கணிதம் மூலம் அருளப்படுகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த காணொலிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மகர ராசி மகர லக்னத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா இந்த பராபவ வருடத்தில் அனுபவிக்க போகும் பலன்களை அறிவதற்கு முன்னாடி உங்கள் சுயஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறது, அந்த கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்குதல் மிக மிக அவசியம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஏன் அப்படின்னா உங்கள் சுயஜாதகத்தில் தசை நடத்தும் கிரகம்தான் உங்களுடைய வாழ்க்கை சம்பவங்களை நிர்ணயம் செய்யும். உங்களுடைய அணுவணுவான செயல்பாடுகளையும் நிர்ணயம் செய்வது யார் எனில் உங்கள் சுயஜாதகத்தில் தசை நடத்தும் கிரகம்தான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுதல் வேண்டும். ஏன் அப்படின்னா அந்த கிரகம்தான் நீங்கள் இன்றைக்கி என்ன கலர் சட்டை போடணும், என்னென்ன பண்ணணும், யார் யாரெல்லாம் பார்க்கணும், எவ்வளோ தூரம் பிரயாணம் பண்ணணும், போன காரியம் வெற்றி அடையுமா, பணம் வருமா, சம்பாதனை உண்டா, வந்தால் எவ்வளோ உண்டு, என்ன சாப்பிட்ணும், சாப்பிட்டா அறுசுவையோடு சாப்பிடுவீங்களா, இல்லை பழசு சாப்பிடுவீங்களா, ஆறி போனது சாப்பிடுவீங்களா, இந்த மாதிரி உங்களுடைய சகலவிதமான அத்தனை அன்றாட வாழ்க்கை சம்பவங்களையும் நிர்ணயம் செய்வதே உங்கள் சுயஜாதகத்தில் தசை நடத்தும் கிரகம் மட்டும்தான். அந்த கிரகம் நன்மையானதாக யோகமானதாக இருந்துவிடும் பட்சத்தில் நற்பலன்கள் நடக்கும். அந்த கிரகம் பாவத்துவத்துடன் தசை நடத்தும் பட்சத்தில் மோசமான பலன்களே சேரும். அதனால தான் சொல்கிறது, தசை நடத்தும் கிரகத்தின் அதிதேவதை வணங்குங்கள், அட்லீஸ்ட் துன்பமாவது வராமல் இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. எல்லாரும் தசை நடத்தும் கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்குகிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். அப்போ வாங்க, இந்த பலன்கள் இப்போ சொல்ல போகிற பலன்கள் தான் உங்களை வந்தடையும் இந்த பராபவ வருடத்தில். காணொளிக்குள்ள போகுமா? இந்த மகர ராசி மற்றும் மகரம் லக்னம் இதில் பிறந்தவர்கள் இந்த பராபவ வருடம் முழுவதும் இந்த கோச்சார கிரகங்கள் எந்த விதமான நற்பலன்களை கொடுக்கும் அப்படின்னா பாருங்க. உங்களுடைய லக்னம் இருக்கிறதுலே 12 கட்டத்தில் எந்த கட்டம் ரொம்ப வலுவானதாக மாறுகிறது அப்படின்னா மகரம். உங்களுடைய லக்னம் தான் அவ்வளோ பெரிய வலுவாக மாறுகிறது, மகர ராசி. அப்போது இந்த பராபவ வருடம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களை, மகர லக்னம் மெயினாக இவங்களை வீழ்த்தவே முடியாது. அந்த அளவுக்கு பரலில் அதீத பலம் பெறுகிறது. அப்போது இந்த லக்னம் பலமானால் என்ன நடக்கும் அப்படின்னா 10 பேர் மத்தியில் புகழ், கௌரவம், அந்தஸ்து உண்டாகும். 10 பேர் மத்தியில் மதிக்கத்தக்க ஆத்மாவாக உங்களை வலம் வர வைக்கும். நீங்கள் மிக சுறுசுறுப்பாகவும் தெம்பாகவும் திராணியாகவும் வலம் வர வைக்கும் இந்த பராபவ வருடம். தசா புத்தி நல்லா இருக்கணும். நான் அடிக்கடி இதை திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா புரிஞ்சுக்கணும். அப்போ உங்களை நீங்களே சரியாக உங்களை வைத்துக் கொள்ளுதல் இந்த வருடத்தில் நடக்கும். உங்களை நீங்கள் நேசித்தல் நடக்கும். ஆன்மீக யாத்திரைகள், பக்தி மார்க்க பயணங்கள், தியானம் செய்தல், உடல் சார்ந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜிம்முக்கு போகிறது, ஒரு வாக்கிங்கு, ஜாக்கிங்கு, ஒரு மெடிடேஷன் பண்ணுறது, ஒரு தியானம் பண்ணுறது, இந்த மாதிரி உங்களை சரியான நிலையில் வச்சுக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அது அத்தனையும் நீங்களே விடாமல் பண்ணுவீங்க. இவ்வளோ நாள் கன்னியூ பண்ணி பிரேக் ஆகிட்டே இருந்திருக்கலாம்.
இந்த வருடம் கண்டினியூ ஆகும், அது தொடர்ந்ததாக மாறும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய புகழ், கௌரவம், அந்தஸ்து, சுயமரியாதை உயரும். உங்கள் உடலில் உள்ள சகலவிதமான நோய்களும் உங்களை விட்டு அகலும். தேக திருத்தத்துக்கு ஆசைப்படுவீங்க. உங்களை நீங்கள் சரியாக வச்சுப்பீங்க. சட்டையெல்லாம் கிளீனாக போடுவீங்க. ஒரு வெளியில் போனால் மதிப்பு மிக்க மனிதராக தெரிவீர்கள். தெய்வ கடாட்சம் உங்களை குடிக்கொள்ளும் காலமாக இந்த பராபவ வருடம் திகழும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அப்போ இந்த பராபவ வருடத்தில் மிக வீழ்த்த முடியாத ஆத்மாவாக நீங்கள் வலம் வர வைக்கும். காரிய தடைகள், தாமதங்கள், இனி தடங்கல்கள் இருக்காது. அந்த அளவுக்கு உங்களை பக்காவாக வச்சிருக்கும். அது மட்டுமல்ல, 4ஆம் இடம் வலுப்பெறுகிறது. அப்போ சொத்து சேர்க்கை நிச்சயமாக உண்டு. அசையும் சொத்து, அசையா சொத்து, ஆடை ஆபரண சேர்க்கைகள், விவசாய நிலங்கள், காலி மனைகள், பெரிய சொத்துக்கள், தோட்டம் துறவுகள், வீடு கட்டுதல், அடுக்குமாடி கட்டிடங்களை கட்டுதல், மாளிகை போன்ற கட்டிடங்களை கட்டுதல், இவ்வளவும் கொடுக்க ரெடிங்க. இவ்வளவும் கொடுக்க ரெடி. ஆனால் உங்கள் தசா நடத்துகிற கிரகம் என்ன பண்ணுதுங்கிறது க்ளீனாக பார்த்துக்கணும். அது நன்மையாக இருந்துச்சுன்னா கொடுக்கும். அது சுபத்துவத்தின் அளவீடை பொறுத்து தான். இந்த 10 ரூபா தான் கிடைக்குமா, 1000 ரூபா கிடைக்குமா, 10 லட்சம் கிடைக்குமா, இது எல்லாமே டிசைடிங் அத்தாரிட்டி யுவர் ஓன் ஹாரோஸ்கோப். அது உள்ளதான் இருக்கு. வீடு கட்டுதல், வண்டி வாகனங்களை வாங்குதல், பழைய வண்டிகள் சரி பண்ணப்படுதல், அதாவது ரிப்பேர் சரி பண்ணுறது, அது எல்லாமே இப்போ தான் நடக்கும். செஞ்சுக்கலாம். இப்போ வந்துச்சுன்னா இந்த வருஷத்தில் உங்களுக்கு புது வண்டி யோகம், இருக்கிற வண்டியில் இல்லாத பிரச்சனைகள் எல்லாம் இல்லாமல் போதல், இந்த மாதிரி சரியாக வச்சுருக்கும். பெரிய ஆஃப் ஹைவே வச்சுருக்கிறவங்க, ஆஃப் ஹைவே வெஹிக்கிள்ஸு, லாரி, பார உந்துகள், கார்கள், இதெல்லாமே இதில் தொழிலாக எடுத்து பண்ணுறவங்களாம் வேறு லெவலில் அவங்களுக்கு நன்மைகள் உருவாகும். புது வண்டி வாகனங்களை வாங்கி மகிழ்வீர்கள். விவசாயம் ஆகச்சிறந்த வளர்ச்சியை நோக்கி திரும்பும். நஷ்டமாகி கொண்டிருக்கும் பட்சத்தில் அது லாபத்தை நோக்கி திரும்பும். அயராது உழைப்பீர்கள். முதல் இருந்த சோம்பேறித்தனம் உங்களை விட்டு அகலும். வீட்டில் இருந்து செய்யக்கூடிய தொழில் ஆகச்சிறந்த முன்னேற்றத்தை அடையும். அது மட்டுமல்ல, தாய் மிக பலம் பெற்று வலம் வருவார். குரலே சத்தமாகி போயிடும். இந்த பராபவ வருடம் பிறந்த உடனே அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய நோய்கள் அவரை விட்டு அகலும். அவர் பெற்ற அவமானங்கள், அவர் பெற்ற கஷ்டங்கள், துன்பங்கள் அவரை விட்டு அகலும். நீங்கள் தாயிடம் கருத்து முரண்பாடுகள் இருக்கும் பட்சத்தில் அதுவும் மாறும். தாயால் உங்களுக்கு பெருத்த நன்மைகள் உண்டு. போர் போட்டால் தண்ணி கிடைக்கும். உங்களுடைய கட்டில் சுகம், தலையணை சுகம் நிச்சயமாக மேம்படும். உங்களுடைய வித்தைத்தனம் மேம்படும். ஃபர்ஸ்ட் டிகிரி படிக்கிறவங்களுக்கு ஏதாவது தடங்கள், தாமதங்கள் இருக்கும் பட்சத்தில் அதுவும் விலகும். நல்ல காலேஜ் கிடைக்கும். நினைச்ச மாதிரி படித்து முடிப்பீங்க. படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுக்கும். அவரவர் மனதிற்கு இனிய ஏற்றாற்போல் ஆகச்சிறந்த முதல் டிகிரி, அதாவது இளங்கலை பட்டம், இது கிடைக்கும். அடுத்து 4, 5 ரெண்டுமே வலுப்பெறுது. கர்ப்பதானம் 4ஆம் இடம், 5ஆம் இடமும் வலுப்பெறுகிறது. அப்போ முதல் குழந்தைக்கு யாரெல்லாம் போராட்டத்துடன் திகழ்கிறார்களோ அவர்களுக்கு முதல் குழந்தை கிடைத்துவிடும். இந்த பராபவ வருடத்தில் இந்த மகர ராசி, மகர லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு முதல் குழந்தை உறுதி. அரசாங்க வேலைக்கு யாரெல்லாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்களோ இந்த மகர லக்னத்தில் பிறந்தவர்கள், நிச்சயமாக உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும். அரச அனுகூலம் நிச்சயம் உண்டு. அரச விரோத போக்கு நிச்சயமாக மாறும். அரச அதிகாரிகள் மேன்மேலும் பட்டம் பதவிகளை பெறுவார்கள். ஊதிய உயர்வுகளை பெறுவார்கள். இந்த பராபவ வருடம் பிறந்த உடனே அவர்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும். அரசாங்கத்திடம் நீங்கள் எதிர்பார்க்கும் சகலவிதமான அனுகூலங்களும் உங்களுக்கு கிடைக்கும். மிக குதூகலமாக பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு நீங்கள் இந்த பராபவ வருடம் முழுவதுமே மகிழ்ச்சியில் திளைக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு கொடுக்கும். எப்பயுமே பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளுதல் இது இருந்துகிட்டே இருக்கும். திடீர் அதிர்ஷ்டங்களுக்கு குறைவு இருக்காது. அரசியல்வாதிகள் மிகப்பெரிய
சாதனைகளை படைப்பார்கள், உயர் பதவிகளை பெறுவார்கள், அளப்பரிய சம்பாதனைகளை சம்பாதிப்பார்கள், மிக உச்சத்தை தொடுவார்கள், கௌரவ பதவிகள் அவர்களுக்கு வந்து கிடைக்கும். அதேபோல்தான் சினிமா துறையில் இருப்பவர்களும் சரி, கலைத்துறை, இசைத்துறை, நாடகத்துறையில் இருப்பவர்களும் சரி, மிகச்சிறந்த முன்னேற்றத்தை அடைவார்கள், அளப்பரிய சம்பாதனையை பெறுவார்கள், மிக முக்கியமான பாத்திரங்களில் நடித்து பெயரும் புகழையும் பெறுவார்கள். அந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷன் வந்து காமிக்குது. 8ஆம் இடம் வலுப்பெறுகிறது. அப்போ இந்த இவ்வளவு நாள் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள், உங்களுக்கு மறைச்சு வச்சு பண்ணிட்டு இருந்த விஷயங்கள், சகலவிதமான விஷயங்களிலும் புரியாத ரகசியங்கள் எல்லாம் தெரிய வந்துடும். யாராவது உங்களுக்கு தெரியாமல் ஏதாவது யாரெல்லாம் உங்களுக்கு தெரியாமல் உங்களை பழி வாங்கிட்டு இருக்கிறாங்களோ, உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ, உங்களுக்கு வஞ்சனை செய்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களை தானாக நீங்கள் பார்த்தாலே இனம் கண்டு கொள்வீர்கள். அற்புதமான ஒரு வருடம் இந்த வருடம். மறைத்து உங்களுக்கு தெரியாமல் மறைத்து வைக்கப்பட்ட ரகசியங்கள் உடைபட்டு உங்களுக்கு தெரியும். சகலவிதமான விஷயங்களிலும் இது நடக்கும். உங்களுடைய பரிவர்த்தனைகள், செயல்கள், தொழில்கள், உங்களுடைய சகலவிதமான போக்குகள், நீங்க என்னென்ன விஷயங்கள் பண்றீங்களோ எல்லாத்திலையும் மறைத்து செயல்படுதல் செய்வீர்கள். அந்த மறைத்து செயல்படும் பொழுது, மறைமுகமாக செயல்படும் பொழுது மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக கிடைத்துவிடும். அது மட்டுமல்ல, அந்த சகலவிதமான விஷயங்களையும் மறைத்து செயல்பாட்டுக்குள் நீங்கள் எடுத்து செல்லும் பட்சத்தில் அந்த மறைத்து எடுத்து செல்லும் விஷயங்கள் அனைத்துமே மேன்மேலும் மறைத்து ரகசியமாக காக்கப்படும். ரகசியமாக வச்சிருக்கோம், ரகசியம் உடையாது. நீங்க பண்றது மட்டும். உங்களுடைய மறைமுகமான சகல செயல்களும் வெற்றியை நோக்கி திரும்பும். மூத்தோர்கள் சொத்து லாபமாக மாறுதல் நடக்கும். திடீர் அதிர்ஷ்டங்களுக்கு குறைவு இருக்காது. அடகு வைத்த அசையா சொத்துக்களை மீட்டெடுக்கும் வாய்ப்புகள் உருவாகும். அது மட்டுமல்ல, வீட்டில் தொலைந்த பொருட்கள் மீண்டும் கிடைக்கும். உங்களுடைய சகலவிதமான செயல்பாடுகளிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவித கண்டுபிடிக்க முடியாத மாதிரியே தான் இருக்கும். உங்களுடைய பேச்சும் வந்து அப்படியே தான் இருக்கும். அர்த்தம் பொதிந்ததாக இருக்கும். வராத பணம் போராடி கையில் பெறுவீர்கள். திடீர் அதிர்ஷ்டங்கள், ட்ரேடிங் பண்றது, அப்புறம் வந்து இந்த லாட்டரி சீட் வாங்குறது, அப்புறம் வந்து 2ஆம் நம்பர் தொழில் யாரெல்லாம் பண்றீங்களோ, நான் பண்ண சொல்லலை, 2ஆம் நம்பர் தொழிலை வந்து இன்ட்ரெஸ்டாக பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் வரும். அதுக்கான தசா காலமெல்லாம் உண்டு இல்லையா? அப்போ அந்த 2ஆம் நம்பர் அந்த தசா காலம், புத்தி காலம், அந்தர காலம், பிரணவ காலம், சூட்சம காலம் இதெல்லாம் வந்து சம்மந்தப்படும் பொழுது 2ஆம் நம்பர் தொழிலில் வந்து கோச்சாரமும் வழிவிட்டுருச்சு. அப்போது ஆகச்சிறந்த வருமானம் நிச்சயம் உண்டு. திடீர் பணக்காரர்கள் இவர்கள் தான் ஆவாங்க. அந்த மாதிரிலாம் நடக்கும். பர்ஃபெக்ஷன் வந்து இதில் பர்ஃபெக்ஷனாக தெரியுது. அது மட்டுமல்ல, உங்களுடைய 11ஆம் இடம் லாபஸ்தானம் வலுப்பெறுகிறது. அப்போது லாபம் அதிகரிக்கும். டெபாசிட் அதிகமாக பண்ண வைக்கும். எங்கடா என்கிட்ட ஒன்றுமே இல்லை, நான் வந்து எப்படா டெபாசிட் பண்ண போகிறேன் அப்படின்னா, தசா நடத்தும் கிரகத்தை அனுசரித்தீர்கள் என்றால் உங்கள் சுயஜாதகத்தை பார்க்கணும். தசா நடத்தும் கிரகத்தை அனுசரித்தீர்கள் என்றால் நிச்சயம் இது நடக்கும். கோச்சாரம் வழிவிட்டுருச்சு. உங்கள் கர்மா வழிவிடுதா? உங்கள் சுயஜாதகத்தில் தசை நடத்துகிற கிரகம் அதன் அதிதேவதையாவது வணங்குறீங்களா? அட்லீஸ்ட் இது நடக்கும். லாபம் அதிகரிக்கும். டெபாசிட் பண்ணுவீங்க. உடலில் உள்ள நோய்கள் காணாமல் போகும். உடலில் உள்ள சகலவிதமான நோய்களுக்கும் நல்ல மருந்து இனிமேல் தான் கிடைக்கும். உடல் பலம், தெம்பு, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். தலைமை தாங்கும் தகுதி உங்களை தேடி வரும். உயர் பதவி, மேற்பதவி, பட்டய பதவி கிடைக்கும். சகலவிதமான விஷயங்களிலும் ஒரு தெளிவு உண்டாகும். ஆகச்சிறந்த பெண் நட்பு ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் பெண் நட்பு, ஆகச்சிறந்த ஆண் நட்பு பெண்களாக இருக்கும் பட்சத்தில் ஆண் நட்பு இது கிடைக்கும். மனசுக்குள்ள நினைச்சாலே 10,000 பட்டாம்பூச்சி பறக்குது பத்தியா, அது வந்து நடக்கும். ஒரு சிலர் காதல் செய்வார்கள், காதலில் வெற்றி கொள்வார்கள். உங்களுடைய ஆசைகள், குறிக்கோள்கள், லட்சியங்கள் நிறைவேறுவதற்கு வழிவகை செய்யும். வெளிநாடு, வெளிமாநிலம், தூர ஊர்கள் சார்ந்த விஷயங்களில் ஒரு ஏஜென்ட் எடுத்தல், ஒரு கல்வி கற்பதற்காக வெளிநாடு, வெளிமாநிலம், தூர ஊர்கள் செல்லுதல்,
வியாபாரம் செய்தல், சகல பரிவர்த்தனைகளுக்கும் ஆகச்சிறந்த முன்னேற்றம் கிடைக்கும். அதனால் பெருத்த லாபங்களை நீங்கள் நிச்சயம் எதிர்பார்க்கலாம். அது மட்டுமல்ல, அந்த 11ஆம் இடம் மிகச்சிறந்த லாபம். அது மட்டுமல்ல, அண்ணன், அக்கா, பெரியப்பா இவர்களிடத்தில் இருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும். அது மட்டும் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் பட்சத்தில் அதுவும் மாறும். தூர இடத்தில் சொத்து வாங்கி போடுதல் நடக்கும். நலம் விரும்பிகள் இவர்களால் உங்களுக்கு பெருத்த நன்மைகள் நிச்சயமாக உண்டு. ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் செய்யக்கூடிய ஜாம்பவான்கள் மிகச்சிறந்த வெற்றியை தொடுவார்கள். பூமியை வலம் வருதல் அப்படின்னு சொல்றாரு இந்த 12ஆம் இடத்தை. அதீத பலன்களை பெறுகிறது. அப்போ வெளிநாட்டில் அங்கேயே நிரந்தரமாக தங்கி வேலை செய்வதில் இருந்த சிக்கல்கள், பேப்பர் ஒர்க்ஸ் முதற்கொண்டு அத்தனையும் உடைப்பட்டு உங்களுக்கு நன்மை உண்டாகும். இதை பாருங்க, ஒரு தொழில், 2 தொழில், 3வது தொழில் பண்றவங்களாம் மிகச்சிறந்த உன்னதமான பலன்களை பெறுவார்கள், வெற்றியை தொடுவார்கள். அது மட்டுமல்ல, இந்த வெளிநாடு, வெளிமாநிலம், தூர ஊர்களில் படிப்பு சார்ந்த விஷயங்களிலும் ஆகச்சிறந்த முறையில் கொடுத்துவிடும். ஒரு விஷயம் உங்களை பல வருஷமா துரத்துது, ஒரு துன்பம் உங்களே காலங்காலமாக நிலைச்சு நிற்குது, எப்பப்பாரு வேதனையா இருக்குது. இந்த மாதிரி சொல்லக்கூடிய சகல விதமான துன்பங்களுக்கும் எண்டு காடு போடப்படும். அதாவது இதை அவ்வளோதான், இந்த வருஷத்தோட முடிஞ்சு போயிடும். அந்த தொல்லைகள் எல்லாம் இனிமேல் திரும்ப வரவே வராது. மீண்டும் வருமா அப்படின்னா இந்த தொல்லை நீங்கி நிரந்தர தீர்வு நிச்சயமாக உங்களுக்கு அருளப்படும். கடன் தொல்லை முழுவதுமாக முற்றிலுமாக அழிந்து போகும். கடனே இருக்காது, அந்த லெவலுக்கு இது செஞ்சு வைக்கும். 6ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம், 5ஆம் இடம். அப்போது நோய் நிவர்த்தி முதற்கொண்டு, கடன் நிவர்த்தி முதற்கொண்டு, சத்ரு நிவர்த்தி முதற்கொண்டு அத்தனையும் உண்டு. இந்த கால் பாதத்தில் உள்ள சகல விதமான பிரச்சனைகளும், தலை மற்றும் மூளை சார்ந்த, தலைவலி சார்ந்த பிரச்சனைகளும் உங்களை விட்டு நிச்சயமாக அகலும். லங்ஸ் பிரச்சனை, நெஞ்சு சளி, வீசிங் ட்ரபிள், லங்ஸ் ப்ராப்ளத்தில் அவதிப்படுறவங்க, ஹார்ட் ப்ராப்ளம் இது சார்ந்த விஷயங்களில் அவதிப்படுறவங்க, பிபி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல மருத்துவம் இந்த பராபவ வருடத்தில் நிச்சயமாக உண்டு. மர்மஸ்தான நோய்கள் உங்களை விட்டு அகலும். உடலில் உள்ள மர்மமான நோய்கள் உங்களை விட்டு நிச்சயமாக அகலும். முழங்கால் நோய்கள், முட்டி முழங்கால் நோய்கள், இது ஏதாவது வலி மற்றும் பிரச்சனைகள் ஏதாவது அனுபவிச்சிருந்தீங்கன்னா அதுவும் உங்களை விட்டு காணாமல் போகும். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசி, மகர லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த பராபவ வருடம் 2026 வருடம் முழுவதும் இந்த கோச்சார கிரகங்கள் இவ்வளவு நற்பலன்களை வழங்குவதற்காக காத்திருக்கிறது. இவ்வளவு நற்பலன்களும் இந்த பராபவ வருடத்தில் இந்த கோச்சார கிரகங்கள் இந்த மகர ராசி, மகர லக்னத்தில் பிறந்து விட்டாலே கொடுத்து விடுமா என்றால் நிச்சயம் கிடையாது. தமிழ் நெஞ்சங்களே, நான் முன் சொன்னது போலதான், எந்த கிரகம் தசை நடத்துகிறது அந்த கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்கும் பட்சத்தில் மேற்கூறிய சகலவிதமான நற்பலன்களும் உங்கள் மீது மடை திறந்த வெள்ளமாய் பாயும் என்பதில் துளிக்கூட ஐயமே வைத்துக் கொள்ளாதீர்கள். என்னென்ன கெடுபலன்கள் வரும்னு பார்ப்போம். தசை நடத்தும் கிரகம் நல்லா இருந்துச்சுன்னா இந்த கெடுபலன்கள் வராது. தசை நடத்தும் கிரகம் சரியில்லைனா இந்த கெடுபலன்கள் உங்களுக்கு வந்தே தீரும். தசை நடத்தும் கிரகம் சரியில்லைன்னா அட்லீஸ்ட் அதன் அதிதேவதையாவது வணங்கணும். நான் அதையும் பண்ண மாட்டேன், நான் குப்புரடிச்சு படுத்து தூங்குவேன், செவுத்து மேலே கால் வச்சு தூங்குவேன், விதவிதமாக படுத்து தூங்குவேன்னா தூங்கிட்டு போங்க. ஆனால் இது வரும், அப்பாவுக்கு பிரச்சனை வரும். வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா, மூத்தோர்கள் இருந்தாங்கன்னா, குருஸ்தானத்தில் யார் இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட உங்களுக்கு கோபம்தான் வரும். உங்களை நினச்சா அப்பா சொத்து கிடைக்கிற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சிக்கல் இருக்குது. ஏகப்பட்ட சிக்கலை அனுபவிச்சே ஆகணும். அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்பா உடல் நலத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த வெளிநாடு, வெளிமாநிலம், தூர ஊர்கள் சார்ந்த விஷயங்களில் ஏதாவது ஈடுபட்டு இருந்தீங்கன்னா அதுலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும். உயர் படிப்பு, மேற்படிப்பு, பட்டய படிப்பு, முதுகலை பட்டம் யாரெல்லாம் படிக்கிறீங்களோ அவங்க அதில் நிறைய சிக்கல் இருக்குது, தடங்கள் உருவாகும். கவனமாக இருத்தல் வேண்டும். முதுகலைன்னா தெரியுமா? எம்ஏ, மாஸ்டர் டிகிரிங்க தான் முதுகலை. அப்புறம் இந்த பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்றதுல வம்பு வழக்கு சம்பாதிச்சுட்டு வருவீங்க. கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் குழப்பம் அதிகமாகும். குடும்பத்தில் உங்கள் சொல் பேச்சை கேட்க மாட்டாங்க.
குடும்ப ஒற்றுமைக்கு பங்கம் வரும். குடும்ப வருமானத்தில் தடைகள் தாமதங்கள் உருவாகும். முக ரோகங்களை சந்தித்தல் நடக்கும். கண் காது மூக்கு வாய் பல் நாக்கு போன்றவற்றில் ரோகங்களை சந்தித்தல் நடக்கும். இவை யாவும் தசாபுத்தி நல்லா இருந்தால் ஒன்றும் பண்ணாது. தசை நடத்தும் கிரகம் சரியில்லைனா கண்டிப்பாக இவ்வளோ பிரச்சனையை அனுபவிச்சே தீரணும். இதுல இருந்தெல்லாம் வெளியே வரணும்னா சனி பகவான் மட்டும்தான். உங்களுக்கு சனிக்கிழமையாச்சும் நான் சனி பகவான் தரிசனத்தை மேற்கொள்ளணும். மாசத்துல ஒரு நாளோ 2 மாசத்துல ஒரு நாளோ எள் கலந்த தயிர் சாதம் படைத்து பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுக்கணும். இந்த மாதிரி பண்ண 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 உங்களுக்குள்ள தெம்பு திராணி பலம் எல்லாமே உருவாகும். எந்த கிரகம் தசை நடத்தினாலும் கவலைப்படாத அளவுக்கு ஒரு சக்தியை கொடுத்துரும். அப்போ இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் உங்களை வீழ்த்துவதற்கு இன்னொரு பிறந்துதான் வர வேண்டும். தமிழ் நெஞ்சங்களே, அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மேன்மேலும் முன்னேறி பல்லாண்டு வாழ்கவன எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி அன்பு தமிழ் நெஞ்சங்களே, நன்றி.